எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் ஸ்டைலு. இன்னைக்குள்ள வீடியோவில் மினிமலிஸ்ட் அப்படின்னு உள்ள பிராண்டோட மாய்ஸ்சரைசரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் 5% மருலா ஆயில் இருக்குது, ஹைலரானிக் ஆசிட் இருக்குது, விட்டமின் இயும் இருக்குது, விட்டமின் எஃப்பும் இருக்குது. இந்த மாய்ஸ்சரைசர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாய்ஸ்சரைசர் யாரெல்லாம் யூஸ் செய்யலாம் அப்படின்னா, ட்ரை ஸ்கின், சென்சிட்டிவ் ஸ்கின், நார்மல் ஸ்கின் உள்ளவங்க யூஸ் செய்கிறதுக்குள்ள மாய்ஸ்சரைசர். நான் இதை ஏன் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னா, வின்டர் சீசனில் என்னோட ஸ்கின் ட்ரையாக ஃபீல் ஆகும். என்னோட ஸ்கின்னுக்கு நல்ல ஹைட்ரேஷனை கொடுக்கறதுக்கு அதிகமான ஹைட்ரேஷன் கொடுக்குற மாய்ஸ்சரைசர் வேணும். அதனால இந்த மாய்ஸ்சரைசரை ட்ரை செஞ்சது மாதிரியே இருக்கும். உங்களுக்கு ரிவ்யூவாக என்னால் தர முடியும். அதனால இந்த மாய்ஸ்சரைசரை இந்த வின்டர் சீசனில் ட்ரை செஞ்சுருக்கிறேன். ஆயிலி ஸ்கின் எல்லாம் இந்த மாய்ஸ்சரைசரை யூஸ் செய்யாதீங்க. என்னோட ஸ்கின் காம்பினேஷன் ஸ்கின். இந்த மாய்ஸ்சரைசரை வின்டர் சீசனில் யூஸ் செஞ்சுருக்கிறேன். என்னோட ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு ஹைட்ரேஷனை கொடுத்துச்சு. அதே இது சம்மரில் இந்த மாய்ஸ்சரைசரை என்னால் யூஸ் செய்ய முடியாது. இதில் மருலா ஆயில் கொடுத்துருக்குறாங்க 5%. மருலா ஆயில் பார்த்தீங்கன்னா ஸ்கின்னுக்கு அதிகப்படியான ஹைட்ரேஷனை கொடுக்கும். ஹைலரானிக் ஆசிடும் கொடுத்துருக்குறாங்க. ஹைலரானிக் ஆசிடும் ஸ்கின்னில் உள்ள ஈரத்தன்மையை தக்க வச்சுக்கொள்றதுக்கு, ஹைட்ரேஷனாக ஸ்கின்னை வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கு. விட்டமின் இ, விட்டமின் எஃப் எல்லாமே ஸ்கின்னுக்கு நல்ல ஹைட்ரேஷனை கொடுக்குற இன்க்ரீடியன்ட் தான் இதில் சேர்த்துருக்குறாங்க. இதில் கொடுத்துருக்குறாங்க இந்த க்ரீமை யூஸ் செய்கிறதுனால ஹைட்ரேஷன் ஸ்கின்னுக்கு கிடைக்கும், ஸ்கின்னை நல்லா நரிஷ்மெண்ட்டாக வச்சுக்கும் அப்படின்னு தான் கொடுத்துருக்குறாங்க. ப்ராடக்டோட அவுட்டர் பேக்கேஜிங் இது மாதிரி தான் இருக்குது. ப்ராடக்ட்டை பற்றி உள்ள எல்லா டீட்டெயிலும் இதில் கொடுத்துருக்குறாங்க. க்ரீம் இது மாதிரி ஒரு டியூப் பேக்கேஜிங்கில் வருது. ஸ்க்ரூ டைப்பாக லிட்டு கொடுத்துருக்குறாங்க. ஓப்பன் செஞ்சு க்ரீமை எடுத்துக்கலாம். க்ரீம் இது மாதிரி ஒயிட் கலரில் இருக்கும். ரொம்ப லைட்டாக தான் இருக்கும். ஸ்கின்னில் ஃபுல்லாக அப்சர்வ் ஆகியெல்லாம் காணாமல் போகாது. உங்களுக்கு எக்ஸ்ட்ரீமாக நல்லா ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னா நல்லபடியாக அப்சர்வ் ஆகும். ஆனால் எனக்கு கொஞ்சம் ஒரு மாய்ஸ்சர் தன்மை ஸ்கின்னில் இருந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. ஸ்கின்னு ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா ஸ்கின்னில் ஒரு சில பிரச்சனைகள் வரும். இந்த க்ரீமை யூஸ் செய்கிறதுனால ஸ்கின்னில் இருக்கிற ட்ரைனஸ் நல்லபடியாக மாறும். ஸ்கின்னு டீஹைட்ரேட்டடாக இருக்குது அப்படின்னா ஸ்கின்னுக்கு நல்ல ஹைட்ரேஷனை கொடுக்கும். ஃபைன் லைன்ஸ் இருக்குது அப்படின்னா அதையும் மறைப்படுறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ஸ்கின்னு ரொம்ப ட்ரை ஆகிற நேரம் ஸ்கின்னில் சுருக்கங்கள் விழும் பார்த்தீங்களா, அந்த சுருக்கங்களை மாற்றுறதுக்கு நல்ல ஒரு ஹைட்ரேஷன் கொடுக்குற க்ரீம் வேணும். அதுக்கு இந்த க்ரீம் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஸ்கின்னு ரொம்ப டல்லாக இருக்குது அப்படின்னா ஒரு ஃப்ரெஷ்ஷான நல்ல லுக்கை கொடுக்கறதுக்கு இந்த க்ரீம் ஹெல்ப்பாக இருக்குது. ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி ட்ரை, நார்மல், சென்சிட்டிவ் ஸ்கின் டைப் உள்ளவங்க மட்டும்தான் இதை யூஸ் செய்யணும் எல்லா சீசன்லேயும். வின்டர் சீசனில் காம்பினேஷன் ஸ்கின் உள்ளவங்க ட்ரை செஞ்சுக்கலாம், ஓகேவா. ரொம்ப ட்ரையாக ஸ்கின்னு ஃபீல் ஆகுது அப்படின்னா நல்ல ஒரு ஹைட்ரேஷனை கொடுக்குற மாய்ஸ்சரைசரை ட்ரை செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த க்ரீமை ட்ரை செஞ்சுக்கலாம். க்ரீம் நிஜமாகவே சூப்பராக ஹைட்ரேட் பண்ணுது, ஸ்கின்னுக்கு அதிகமான ஹைட்ரேஷனை கொடுக்குது. இந்த க்ரீமை மார்னிங்லேயே யூஸ் செஞ்சுக்கலாம், நைட்லேயே யூஸ் செஞ்சுக்கலாம். இதில் SPF எதுவும் கிடையாது. டே டைமில் யூஸ் செய்கிற நேரம் இந்த க்ரீம் அப்ளை செஞ்சுட்டு அதுக்கு மேலே SPF 50 இருக்கிறது மாதிரி உள்ள நல்ல ஒரு சன்ஸ்கிரீன் அப்ளை செஞ்சுக்கோங்க. நைட் டைம்ல சன்ஸ்கிரீன் எதுவும் வேண்டாம், இந்த க்ரீம் மட்டுமே போதும். நீங்க டோனர், சீரம் எல்லாம் யூஸ் செய்கிறவங்களா இருக்கிறீங்கன்னா டோனர், சீரம், அதுக்கு மேல மாய்ஸ்சரைசர் யூஸ் செஞ்சுக்கலாம். இந்த ப்ராடக்டான ட்ரை ஸ்கின்னா இருக்கிறீங்களா, கண்டிப்பா இது நீங்க ட்ரை செய்யுங்க. பெஸ்ட்டாக உங்களுக்கு இருக்கும். அஃபோர்டபுள் ரேஞ்சும் கூட. 50 கிராம் ப்ராடக்ட்டு 299 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ஆஃபர் இருந்துச்சுன்னா இதை விட கம்மியான ப்ரைஸில் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர் கண்டிப்பாக ட்ரை செய்யலாம். ட்ரை செஞ்சு பாருங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல்.